வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க மஷ்ரூம் பள்ளிப்பாளையம்ங்க. இது ரொம்ப டேஸ்ட்டான டிஷ்ஷுங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் செய்யணுங்க. இதுக்கு வந்து அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. பாத்திரம் எடுத்துகிட்டுங்க, அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டியாரோ ஊற்றிட்டாங்க. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலேங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு போட்டாச்சுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த வரமிளகாங்க. இது ஜென்ரலாகவே கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் இந்த டிஷ் நல்லாயிருக்குங்க பள்ளிப்பாளையங்க. அதனால் ஒரு 10 மிளகாவை எடுத்துங்க, ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு எண்ணெயில் நல்லா பொரியும் போது பார்த்திங்கன்னாங்க அந்த வரமிளகாய் துண்டான காரம் வந்து எண்ணெயிலே இறங்கி வந்திருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெயோட கலர் லைட்டாக மாறுது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் வந்துங்க நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் என்ன பண்ணிட்டேங்க, வெங்காயம் வந்துங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டேங்க. சின்ன வெங்காயங்கிறது பொடி வெங்காயமாக எடுக்கும்போது முழு வெங்காயமாகவே போட்டுக்கலாங்க. இல்லை பெருவெட்டாக எடுத்தோமாங்க ஒன்றா ரெண்டாக அரிஞ்சிக்கலாங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து வணங்கட்டுங்க. கலர்லாம் மாற வேண்டியது இல்லைங்க, வெங்காயத்தோட கலரு லைட்டாக வணங்கினா போதுங்க. வணங்கி வரும்போது பார்த்திங்கன்னாங்க நல்ல இப்போயே நல்லா மணமாக இருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து வணக்குறோம் இல்லைங்களாங்க. இப்போ தேங்காய் வந்து ஒரு மூடியை எடுத்துங்க, நல்லா பல்லு பல்லாக கீனி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த தேங்காயுமே தேங்காய் எண்ணெயில் போட்டு வணக்கும்போது அது ஒரு மனம் கொடுக்குங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாங்க காளான் 2 பேக்கெட் காளானுங்க நான் எடுத்து கழுவிங்க, நான் 4ஆக அரிஞ்சு இதில் போட்டுட்டாங்க. காளான் வந்து யூஸ்வலாக எப்பயுமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறது தான் பரவாயில்லைங்க. காளான் நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானாக எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டதுக்கப்புறங்க கொஞ்சமாக வந்துங்க மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க நம்ம வந்து இதுக்கு வந்து காரம் வந்து முன்னையே வந்து வரமிளகாய் போட்டிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோங்க, காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இல்லை எனக்கு வந்து இந்த வரமிளகாவோட கலரே போதும் அப்படின்னா விட்டுடலாங்க. ஆனால் கொஞ்சம் இதை போடும்போது இந்த காஷ்மீர் மிளகாத்தூளுக்கு உண்டான டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இல்லை இன்னும் நல்லா ரொம்ப காரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இல்லை வரமிளகாத்தூள் அரை ஸ்பூனுங்க, காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது போட்டோடனே எனக்கு கலர் நல்லா மாறிடுச்சுங்க. இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க, ஏன்னா காளான் ஆல்ரெடி வந்து தண்ணி விடும். ஸோ இப்போ என்ன சிம்மில் தான் வச்சு செய்கிறோம் இல்லைங்களாங்க. இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ மூடி வச்சுட்டுங்க ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோங்க. காளான் அந்த தண்ணியிலே வெந்துங்க. இந்த தண்ணி வந்து சுண்டுற அளவு வெந்தால் போதுங்க. காளான் வந்து ரொம்ப கொழ கொழன்னு ஆக வேண்டியது இல்லைங்க, சுண்டுற அளவு வெந்தால் போதுங்க. அப்புறம் வந்து முன்னையே கருவேப்பிலை நம்ம போடல, இப்போ கருவேப்பிலை போடும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போட்டுங்க, ஒரு ஃபுல் கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஃபுல் கொத்தமல்லியை வந்து பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு பெரட்டினா சூப்பராக இருக்குங்க. இப்போ செய்யவே பார்த்திங்கன்னாங்க எது சாப்பிடணும் போல் தோணும் நமக்கு, அந்தளவு இது ருசியாக இருக்குங்க இந்த டிஷ்ஷுங்க. இந்த எண்ணெய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி விடும்போது அந்த எண்ணெய் உறிஞ்சிரும் இல்லைங்களா, வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வெளியே வருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு இருக்கும்போது எண்ணெய் வந்து நல்லா சுருண்டு வரும், நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வருங்க. இப்போ பார்த்திங்கன்னாங்க இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனுங்க. இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க, கொஞ்சம் காரம் மட்டும் கம்மி பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.